guys, hello everyone. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எப்படி சீஸ் சாண்ட்விச் பண்ணனும்னு பார்க்க போறோம். ஏன் சீஸ் சாண்ட்விச் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்ல. வாங்க guys வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இன்கிரிடியன்ட்ஸ்லாம் காமிச்சறேன். இதுதான் guys இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். சீஸ், கிரீன் சில்லி சாஸ். நான் ஏன் கிரீன் சில்லி சாஸ் போடுறேன்னா இதுக்கு பதிலாக மயோனைஸ் தான் போடணும். மயோனைஸ் காலி. இது பிரெட். உங்களுக்கே தெரியும் சாண்ட்விச்னா ப்ரெட்டு தான் இருக்கும். ப்ரெட்டு, சீஸு, இந்த மயோனேஸ் சொல்கிறேன் ஏன்னா இது க்ரீன் சில்லி சாஸ் மயோ தான் போடணும். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எப்படி ஒரு சூப்பரான சீஸ் சாண்ட்விச் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சீஸை கிரேட் பண்ணுவோம். உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இல்லைன்னா இருக்கும் சீஸ் கிரேட் பண்ணிட்டு கைஸ். இப்போ நம்ம சீஸ் கிரேட் பண்ணிட்டோம். சீஸு இப்போ கிரேட் பண்ணிக்க நல்லா மெலிசாக கிரேட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பட்டர் வேணுன்னா கூட பட்டர் போட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 பிரெட் எடுத்து நம்ம இப்போ வச்சுருக்கிற இந்த மயோ சில்லி சாஸை நான் எடுத்து தருவேன், நீங்கள் மயோ எடுத்து தருவேன். நான் எடுத்து இந்த வீடு நல்லா தான் இருக்குது, வாங்கவே கட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது லைட்டாக ஊற்றணும். இது காரமாக என்னான்னு கூட எனக்கு தெரியாது. நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை உண்மையை சொல்லணும்னா. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்மளோட கிரீன் சில்லி சாஸை தடவிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்மளோட 2 பிரெட்லேயும் கிரீன் சில்லி சாஸை தடவிட்டோம். இப்போ கிரீன் சில்லி சாஸ் தடவிட்டு நம்மளுக்கு பண்ண வேண்டிய வேலை சீஸை போடணும். சீஸை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும். இதை நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்துல போடுறேன்னா அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரே இடத்துல சீஸ் இருக்கும், ஒரு இடத்துல டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த சீஸ் சாண்ட்விச்சுக்கு ரொம்பலாம் டோஸ்ட் பண்ணி ரொம்ப ஹீட் பண்ணி அப்படிலாம் தேவையில்லை. இது கொஞ்சம் வந்து நம்ம மூடி போட்டு இந்த ஸ்லோவில் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, நம்ம இப்போ 2 பிரெட்லேயும் இந்த மாதிரி சீஸ் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு போடணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக குக்கிங் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் டைரெக்டாக அங்கே போயிடுறேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி வைக்கிறேன். கல் சூடாயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம கொஞ்சோண்டு நெய் ஊற்றிப்போம். நீங்கள் வேணும்னா பட்டர் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் எனக்கு நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. அதனால நான் நெய் ஊற்றி தான் சாண்ட்விச் பண்ணுவேன். ஆனால் நெய்யுமே எது வந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே போடுவேன். லைட்டாக நெய், இந்த நெய் போதும். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ண நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த சீஸ் சாண்ட்விச்சுக்கான 2 ஸ்டஃபிங் வச்சு இதை போட்டுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு உடனே இந்த மூடியை வச்சு மூடிடுவேன். அப்போ தான் சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். அப்போ தான் ஒரு மாதிரி மெல்ட்டியான ஒரு லுக்கை கொடுக்கும். அப்போ தான் இன்னும் மெல்ட்டியாகவும் இருக்கும், மெல்ட்டியாக இருக்கிற மாதிரியும் தெரியும்.
ஓகே கைஸ், இப்போ நம்ம மூடி போட்டு இந்த சாண்ட்விச் செஞ்சிட்டோம். நம்ம இப்போ லோ ஹீட்டில் தான் வச்சுருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உள்ளே நல்லா சீஸ் மெல்ட் ஆகும். இப்போ சீஸ் மெல்ட் ஆனால் உங்களுக்கே தெரியும் எப்போ எடுக்கணும்னு. எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மெல்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த தட்டில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம தானே நம்மளோட பாத்திரம் யார் கழுவுறாங்களோ அவங்களுக்கு வந்து சாமான் மிச்சம் பண்ணி கொடுக்கணும். அதனால் நான் அதில் தான் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸோடு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுவும் க்ரீன் சில்லி சாஸோட. க்ரீன் சில்லி சாஸும் நல்லா தான் இருக்குது. இருங்க, நான் எக்ஸாக்டாக இது ஒரு நடுவில் சாப்பிட்டு பார்க்குறேன். சைட்லையும் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெரிய பைட்டாக இருக்கும். டேஸ்ட்டு சரியாக தெரியல. சூப்பராக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை. என் சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம். நான் உங்களுக்கு எப்போயாவது ஃப்ரீயாக இருந்ததுன்னா எப்படி பனானா மில்க் ஷேக், மேங்கோ மில்க் ஷேக் அதெல்லாம் போடணும்னு சொல்லி தரலாம். அது வரைக்கும் பாய். இந்த சாண்ட்விட்சும் நீங்கள் டேஸ்ட் பண்ணியே பார்க்கணும். க்ரீன் சில்லி சாஸுக்கு பதிலாக மயோ போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பாய் எவ்ரிவன், பாய்.